கேஸ் புளியாந்தோப்பு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து சாப்பிட்டாச்சு. இங்கே 3:30 பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு. காலையில பிரியாணி சாப்பிட்றாங்க. இது ஹெல்த்தி நான் சொல்ல மாட்டேன், அன்ஹெல்தி தான். எப்போயோ ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். தயவுசெய்து நீங்கள் 2 மணிக்கெலாம் போயிடாதீங்க. எங்களை மாதிரி 11 மணி வரைக்கும் தான் அலோடு. அதனால் எங்களுக்கு சின்னதாக ஒரு ஃபைன் மட்டும் போட்டாங்க, 500 ரூபா, அவ்வளோதான். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு பட்ஜெட் பாசிட் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னை அண்ணா நகரில் உள்ள கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கோம். டைம் எக்ஸாக்டாக எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா 12:30. ஆனால் இங்கே இருக்க க்ரௌடை பார்த்தா நான் என்னமோ 7:30 வந்த மாதிரி இருக்குது எனக்கு ஃபீலிங்கு. இங்கே நாங்கள் என்ன ஆர்டர் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, பீஸா ஆர்டர் போட்டிருக்கோம் அண்டு பர்கர் ஆர்டர் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த ஃபுட்டு தான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். இதை முடிச்சுட்டு எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் பிலாலுக்கு போய் அதையும் ரிவ்யூ பண்ண போகிறோம். சென்னையில் நைட் ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் எங்கெங்கே இருக்குங்கிறத இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து நம்ம என்ன ஆர்டர் போட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா, பீஸாவும் பர்கர் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு தான் வந்திருந்தோம். ஃபுல்லாக க்ரௌடாக தாங்க இருந்துச்சு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் ஐட்டம்லாம் கிடச்சிருந்துச்சு. நிறைய க்ரௌடும் வந்துட்டே இருந்தாங்க. இங்கே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு நெக்ஸ்ட் என்ன பிளான் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் பிலாலுக்கு போகிறதான் பிளான். அங்கே போயிட்டு நம்ம வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம் கைஸ். கைஸ், அண்ணா நகர் கோரா ஸ்ட்ரீட் ஃபுட்லேருந்து இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அண்ணா சாலையில் உள்ள பிலால் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னென்னா பன் பட்டர் ஜாம் ஃபேமஸ், அப்புறம் டீயும் ஃபேமஸ் தானே. டீயும் பன் பட்டர் ஜாமும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ். 60 ருபீஸ் தானே. டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆனால் ஆகோன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க. ஆனால் க்ரௌடை பார்த்தா நம்மளே வந்து வாங்கி சாப்பிட்லாம் தோணும். அந்தளவுக்கு க்ரௌட் இருக்குது. ஃபுட்பாத்தை முடிச்சுட்டு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, பெசன்ட் நகர் பீச்சுக்கு தான் போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 2 மணிக்கு பெசன்ட் நகர் பீச்சுக்கு போய் ரீச் ஆகிருந்தோம். அங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போலீஸ் வந்து பிடிச்சி வார்ன் பண்ணி விட்டுருந்தாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, 2 o'clock வந்து பீச் பக்கமே வரக்கூடாது. நைட்டு 10 o'clock முடிஞ்சிடணும். நம்ம சென்னையில் உள்ள நம்பர் வந்து ஆல்ரெடி நான் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னால் நாங்களும் போய் ட்ரை பண்ணலான்னு போயிருந்தோம். பட் அது பார்த்தீங்கன்னா நம்மளை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு நம்மளுக்கு ஃபைன் போட்டு அப்புறம் வண்டி புக்கு லைசன்ஸ் எல்லாமே செக் பண்ணாங்க. ப்ராப்பரானதால விட்டாங்க. அண்ட் நீங்கள் நைட் ரைட் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா, பீச் பக்கம் போகாதீங்க. தயவுசெய்து ஒரு 11 மணிக்கு மேலே போக வேண்டாம். எங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஏன்னா நம்ம வந்து சென்னைக்கு வந்து புதுசுனால நம்மளுக்கு அந்த விஷயம் தெரியாமல் போயிடுச்சு. அண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டபுள் ஹெல்மெட் வந்து சென்னையில் எப்போவுமே போட்டிருக்கணும் காலையில். ஆனால் நைட் டயத்தில் அந்த பிரச்சனை இல்லை. ஒரு ஹெல்மெட் இருந்தாவே நம்மளை விட்டுருவாங்க. ஹெல்மெட் போடாட்டியும் பிடிக்கிறதில்ல நைட் டைம். அதாவது அந்த கான்ஸ்டபிள்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நம்ம மேலே மிஸ்டேக் இருந்தனால நம்ம ஃபைன் கட்டிட்டு வந்துட்டோம். நீங்கள் வந்தீங்கனாலும் நைட் டைமில் யாரும் போக மாட்டீங்க. நாங்கள் போய் ட்ரை பண்ணி பார்த்து இது சிக்கலாகி போச்சு. சரி, அதை விடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, மார்னிங் 3 மணிக்கே பிரியாணி கிடைக்கிற ஸ்பாட்டான புளியந்தோப்புக்கு தான் நம்ம வந்திருந்தோம். நம்ம போகும்போது நிறைய பேர் சாப்பிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து காலையில் 3 o'clock வந்து பிரியாணி கிடைக்கும். நம்ம ஊரில் எப்படி கோட்டமேட்டில் வந்து பிரியாணி கிடைக்குமோ அந்த மாதிரி இந்த இடத்துல கிடச்சிருந்துச்சு. நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. கேஸ் புளியாந்தோப்பு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து சாப்பிட்டாச்சு. இங்கே 3:30 பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு. காலையில பிரியாணி சாப்பிட்றாங்க. இது ஹெல்த்தி நான் சொல்ல மாட்டேன், அன்ஹெல்தி தான். எப்போயோ ஒரு டைம் ட்ரை பண்ணலாம். அண்டு நாங்கள் இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நாங்கள் ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சென்னை டு கோயம்புத்தூர் திரும்பி ரிட்டன் நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி கண்டென்ட் சந்திக்கலாம். பாய் பாய், see you. நம்ம பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்டு இப்போ கரெக்டாக நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு ரீச் ஆக எவ்வளோ மணி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 4:30 ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்து திரும்பி சென்னை டு கோயம்புத்தூர் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்புறம் சென்னையில் பார்த்தீங்கன்னா நைட் ரைடு சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் 2-3 ஃபுட் கண்டென்ட்லாம் கவர் பண்ணியிருந்தோம். நீங்கள் நைட் ரைடு போனீங்கன்னா டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நைட் ரைடில் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி எத்தனை மணிக்கு போனாலும் சாப்பிட்றதுக்கு இந்த சென்னை சிட்டியில் ஆள் இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் போன கடையெல்லாம் கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு. க்ரௌடானா
யாருமே இல்லாமல் இருக்கிறாம ஓரளவுக்கு ஆளுங்களாக இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் பெசன்ட் நகர் பீச்சில் போய் தயவுசெய்து நீங்கள் 2 மணிக்கெலாம் போயிடாதீங்க எங்களை மாதிரி. 11 மணி வரைக்கும் தான் அலோடு. அதனால் எங்களுக்கு சின்னதாக ஒரு ஃபைன் மட்டும் போட்டாங்க, 500 அவ்வளோதான். நீங்கள் 500 அண்டு நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் சந்திக்கலாம். சென்னை சென்னை டு கோயம்புத்தூர் போகிற கண்டென்ட்டில் சந்திக்கலாம். பாய் பாய், see you.